ஹாய் வாங்க எல்லாரையும் ஃபுட் ஹோம் குக்கிங்க்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். இப்போ நம்ம வந்து சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையானது சிக்கன் 500 கிராம், ஆனியன் 4 கட் பண்ணி வச்சுக்கோங்க, தக்காளி 3 கட் பண்ணி வச்சுக்கோங்க, பச்சை மிளகாய் 3 நல்லா கீறி வச்சுக்கோங்க, தாளிக்க எண்ணெய் 3 கரண்டி, சில்லி பவுடர் 3 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன், உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு. இப்போ கடாயை வச்சுட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடான உடனே பட்டை கிராம்பு தாளிச்சுக்கோங்க. ஆனியன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறுங்க. ஆனியன் வதங்கட்டும் நல்லா. பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் 2 ஸ்பூனு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கிளறுங்க. சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்து நீங்கள் வதக்கும்போது நல்லா வதங்கி குயிக்காக வதங்கிடும் ஆனியன் தக்காளி எல்லாம். எல்லாம் நல்லா வதங்கிச்சு. இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க.
மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலரிட்டு ஒரு நல்லா மூடி போட்டு மூடிடுங்க. 10 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். திறந்துட்டு கிளறி விடுங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா திக்காக வர அளவுக்கு கிளறி எடுத்துருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வைங்க போதும். இப்போ சூடான சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.